ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு படத்தில் வந்து வடிவேலு வந்து சரத்குமாரை பார்த்து சொல்லுவார், ராகவா நீ வந்து கராத்தே மாஸ்டர்னு ஊர் உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு, நீ ஒரு புரோட்டா மாஸ்டர்னு எனக்கு மட்டும்தாப்பா தெரியும் அப்படிம்பாரு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லி கவர்னர் தலையில் நறுக்குன்னு குட்டி இருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் தான் பொன்முடி விஷயத்தில் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டோமே, திரும்ப நீ அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க உனக்கு எங்கே வலிக்குது? அதை நீ பண்ண வேண்டியது தானே? இதையே தொடர்ச்சியாக நீ பண்ணிக்கிறீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உன் மேலே போட்டுவோன்னு யார் சொன்னது? கோர்ட்டே சொல்லியிருக்கு அந்த விஷயத்தை. இதைத்தான் நான் முன்னாடி ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தேன். நீதிமன்றம் சொல்லிட்டா அதுக்கு மேலே வேற எந்த எந்த இதுவுமே கிடையாது. அது பிரதமராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, சுய கருத்துக்கு வேலை இருக்காது. நீதிமன்றம் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். அதுதான் இப்போ அந்த விஷயத்தை தான் இப்போ கோர்ட்டும் சொல்லியிருக்கு. அந்த வடிவேலாவது அந்த பிறகு எனக்கு மட்டும்தாப்பா தெரியும் நீ வந்து பரோட்டா மாஸ்டர்னு சொல்லுவார். ஆனால் இப்போ வந்து இந்த கோர்ட்டு சொன்னதை வச்சு பார்க்கல, இவர் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து பரோட்டா மாஸ்டருக்கு கூட லாயக்கு இல்லாத ஆளு தான் இப்போ கவர்னராக இருக்காருன்னு. இதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி.